எல்லோரையும் வாழ்த்து நாங்கள் வரவேற்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவாராக. அவருடைய பரிசுத்த கரத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். இந்த மே மாதத்தின் 5வது வார வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த 29 நாட்கள் நம்மை கண்ணின் மலைப்போடு காத்து இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நம்மை ஆண்டவர் புதிய மாதத்துக்குள்ளே கொண்டு வருகிறபடினாலே இந்த வெள்ளிக்கிழமை நாளன்று இந்த உபவாச நாளிலே நம்ம எல்லாருமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்தும்படிக்கு ஆண்டவரே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்தே நாளை நம்ம ஆசரித்து வந்தபடினாலே இந்த பெந்தகோஸ்தே நாளின் அனுபவத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபத்தோட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்திலே 9வது பாடல், உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே என்று சொல்லி உலகமெங்கும் நாங்கள் சாட்சியாய் வாழணும் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் சேர்ந்து நம்ம பாடுவோம். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ, பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, அல்லேலூயா. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழலுமாய், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, எங்கள் மேல் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. இந்த உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே போகிற எல்லா இடங்களிலும் நாம் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். யார் எப்படியா இருந்தாலும் நாம் தேவனுக்கு முன்பதாக சாட்சிகளாய் இருப்போம் என்று சொல்லிதான் உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர்களாக எங்கள் மேல், விசுவாசிகளாக எங்கள் மேல் ஊற்ற வேண்டும் உம்முடைய ஆவியை. நாங்கள் கடைசி நாள் வரைக்கும் உமக்கு சாட்சி உள்ள மகனாய் மகளாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவுமான் சொல்லுங்க. இயேசுவே உடைய ரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவுமான், என் சாபங்களை நீக்குமான், என் நோய் நொடியிலிருந்து என்னை விடுதலை ஆக்குமான் என்று சொல்லி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும்
ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தாவீது ஜெபித்தது போல அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஆண்டவரே உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், விண்ணப்பிக்கிறேன், மன்றாடுகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த வேளையில நாங்களும் உம்மை மன்றாடி உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய ஆண்டவரே சமூகத்துக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு விஷயம் கூட எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள், சாபங்கள் அனைத்தையும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் கேட்டுக்கொண்டது போல உன்னதத்தின் ஆவியினாலே எங்களை நிரப்பி உலகமெங்கும் நாங்கள் சாட்சியாய் வாழ ஆண்டவரே, வாழ்கிற நாள் வரைக்கும் சாட்சிகளாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு பெந்தகோஸ்தே நாளின் அனுபவத்தை கொடுக்கிறமைக்காக நன்றி. ஆவியின் கொடைகளை கொடுக்கிறமைக்காக நன்றி. ஆற்றலோடு கூட பேசணும் ஆண்டவரே, அன்பு செய்து நாங்கள் வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆவியானவரை எங்களுக்கு தந்து நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இனி வருகிற காலத்துல நாங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்று கூட பரிசுத்த ஆவியான தேவன் எங்களுக்கு உணர்த்தி நடத்துங்க. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியே செய்கிறமைக்காக மக்கள் கொடாகோடி நன்றி. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் சொந்த பந்தங்களை ஆண்டவரே விசுவாசிகள் அத்தனை பேரையும் சபை மக்கள் யாவரையும் உங்களுடைய அன்பு கரங்களை கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனை ஆராதனை செய்து நாம் துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், ஜெப விண்ணப்பங்களை எடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமா, அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் இந்த மே மாதம் முழுவதும் நம்ம அழகா நம் நடத்தி வந்து கடைசி நாட்களாக்கி 29ஆம் தேதி ஆண்டவர் சமூகத்தில அவர் பார்வையில அமரும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அந்த வானாதி வானத்தை, அந்த தேவாதி தேவனை, இதோ மேக மண்டலத்திலும் பரலோகத்திலே வீற்றிருக்கிற அந்த பரலோகத்தின் தேவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாம் அவரை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி 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 துதிக்கும் போது நம்மை முற்றும் முழுமையாக அவர் பரிசுத்தமாக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தாம் உன்னதத்தின் ஆவியே எங்கள் பக்தராக்க, உங்களை பிள்ளைகளாக்க எங்கள் மேல் ஊற்றுங்க என்று சொல்லி போன வாரத்துல நாம் பரிசுத்த ஆவியான பெந்தகோஸ்து திருவிழாவை நம்ம பார்த்தோம். அன்னைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கி வந்த தேவன் நம் மீது இறங்கி வருவார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கூப்பிடுகிற உண்மையாய் தம்மை முழு உள்ளத்தோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு என்னை தேடுவீர்கள் என்று சொன்னால் என்ன அவங்க கண்டறிவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்னைக்கு பொழிந்த பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கும் அவர் பொழிவார், நம் மீதும் பொழிந்து இருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். ஒரு பாடல் சொல்லுகிறது, அலங்கார வாசலில நான் பிரவேசிக்க வந்திருக்கிறேன், தேவ வீட்டிலே நன்மைகளை நான் நிரப்ப நான் வந்திருக்கிறேன், ஆராதிக்க வந்தேன், அன்பு கூற வந்தேன், யார என் யெகோவா தேவனையே என்று சொல்லி தேவனை துதித்து இந்த பாடலை நாம் பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி, 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 நன்றி. அலங்கார வாசனாலே
பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். சொல்லலாமா? ஆமென். பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். தட்டலாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சொல்லுங்க. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. வந்த ஆராதிக்க வந்தேன், அன்பு கூற வந்தேன், யெகோவா தேவனையே துதித்திட வந்தேன், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், ஆமென், அன்பு கூற வந்தோம், ஆமென், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆமென், அன்பு கூற வந்தோம், ஆமென், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்க காணிக்கைகள் எல்லாம் உங்க கரங்களிலே உற்சாகமாய் விதைக்க போகிறோம். ஏனென்றால் துதி கன மகிமை முழு மனதோடு நாங்க செலுத்துகிறோம். சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்தனால திருப்தியாய் நம்மை அனுப்பிடுவார். ஹல்லேலூயா. நம்மை திருப்தியாக்க ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இல்லைங்க. ஒரு மனுஷனும் இல்லை. கணவன் திருப்தியாக்க முடியாது, மனைவி திருப்தியாக்க முடியாது, பிள்ளைகள் திருப்தியாக்க முடியாது, கூட பிறந்தவங்க திருப்தியாக்கவும் முடியவே முடியாது. ஆனா நம்மை திருப்திப்படுத்துகிற ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். ஏன்னு சொன்னால் கடைசி வரை இருக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல திருப்தி போயிச்சா அப்ப பிள்ளைகள் கூட ஒரு நேரத்தை நமக்கு திருப்தி செய்வது இல்லை. அந்த திருப்தியும் போச்சா, கூட பிறந்த உறவுகள் நமக்கு திருப்தி தருகிறது இல்ல, அந்த உறவும் போச்சா. ஆனா இங்க சொல்லிட்டு பாருங்க, சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே திருப்தியை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறாராம். எப்ப கொடுக்க போறாரு? ஆராதிக்கும் போது, அன்பு கூறும் போது, தேவனை துதிக்கும் போது, அவரை தொழுதிடும் போது அவர் நமக்கு இந்த நன்மையான ஆசீர்வாதத்தினாலே திருப்தியாக்கி நம்மை அனுப்புகிறாராம். ஆகவே அந்த தேவனுக்கு ஒரே ஒரு ஸ்தோத்திரங்களை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இன்னைக்கு நமக்கு தேவன் என்ன பிளெஸிங்களை வச்சிருக்கிறாரு பார்க்க போறோம். துதிக்கும் போது நம்மை ஆசீர்வாதங்கள் சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. சோர்வு போயிடும், பலவீனங்கள் போயிடும். நம்ம மத்தியில் இருக்கிற பலவீனங்களை அகற்றுவார். நம்ம மத்தியில் காணப்படுகிற சோர்வுகளை அகற்றுவார். அப்படியே ஜோர சத்தம் போட்டு அப்படி சோர்வு போவோம். ஹல்லேலூயா. சத்தமா துதிக்கணும். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர். நீங்க துதிக்கிறது உங்க காதுகள் கேட்கணும்.
எங்களை வாழ வைக்கிற தேவனை உம்மை துதிக்கிறோம். எங்களை வழிநடத்துகிற தேவனை உம்மை துதிக்கிறோம். ஆராதிக்க செய்திரு அதுக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்திரு அதுக்காய் உம்மை துதிக்கிறோம். வெள்ளிக்கிழமை நாளில் உம்மை துதிக்க வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆன்லைன் மூலமா துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஹalleluya. நன்றி ராஜா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவனை சந்திங்க. சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற என் தேவனை துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Lord. ஹalleluya. Thank you. துதித்த யாவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப ஒவ்வொரு நாளும் blessing word. Stay with Jesus. ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாருங்க 3 யோவான். ஆமென். நியூ டெஸ்டமென்ட்ல கடைசி பாகத்தில் இருக்குது பாருங்க. 3 John chapter 1 verses 2. ஆமென். ஆமென். 3 John 3 யோவான் கடைசில வெளிப்படுத்தினதுக்கு முன்னால இருக்குது பாருங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 2. இங்கிலீஷ்ல எடுத்துட்டா படிங்கம்மா. Dear friend, I pray that you may enjoy good health and that all may go well with you, even as your soul is getting along well. praise God. படிங்கம்மா தமிழ்ல. பிரியமானவர்களே, உன் ஆத்மா வாழ்ந்தது உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். படிங்க சும்மா ஒரு முறை. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹalleluya. சேர்ந்து சொல்லலாமா? பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹalleluya. பிரியமானவளே, இந்த இடத்துல உங்க பேரை போட்டு லட்சணமாவே, குமாரி அம்மாவே, ஷீலாமாவே, ஜெயம்மாவே, இந்த ஒவ்வொருவரும் உங்க பெயர்களை வச்சு சொல்லும்போது உங்க ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹalleluya. ஆகவே நாம சுகமா இருக்கும்படிக்காக தேவன் ஒவ்வொரு நாளும் பெருமூச்சை விட்டு நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாராம். ஆகவே அந்த வல்லமை உள்ள தேவனை, அந்த ஆவியானவருக்கு கொடான கூடி நன்றிகளை செலுத்த வேண்டுமாய் கரங்களை உயர்த்தி நன்றிகளை செலுத்தலாமா? ஆண்டவரே, வெறும் நன்றி சொல்லி பாருங்க. வெறும் நன்றி. Thank you Jesus. நன்றி நன்றி நன்றி. உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை ஜீவனோடு கூட வச்சிருக்கிறாரு. அதற்காக நன்றி 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 சப்பா. எல்லாவற்றுக்காக நன்றி சப்பா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. உமக்கே நன்றி 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 சப்பா. உமக்கே நன்றி 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 நன்றி. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. உமக்கே நன்றி நன்றி சப்பா. நன்றி ராஜா. நன்றி நன்றி. ஹalleluya. தேவனுக்கு உகந்த வழி நன்றி சொல்றதுதாமா. ஆகவே இந்த நன்றியை நாம் எடுத்திருக்கிறோம். எந்த பலவீனங்கள் நம்மை தாக்கியிருந்தாலும் நம்ம நன்றி சொல்லிருக்கிறோம் பாருங்க. அந்த நன்றியே நமக்கு போதுமான திருப்தியை கொடுக்கும். ஹalleluya. ஆக இந்த வேளையில முதலாவதாக நம்ம கடுமையோடு மிகவும் பாரத்தோடு உற்சாகத்தோடு ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடலாம், கரங்களை உயர்த்துங்க. அப்பதான் உங்களுக்கு உற்சாகத்தின் ஆவி வரும். சோர்வு போயிடும். சோர்வு கூட ஜெயமா கரங்களை உயர்த்துங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம், அந்த குடும்பங்களுக்கு அவங்க செய்யற ஊழியங்க, அவங்க பலவீனங்கள் மாறணும், அவங்க வியாதிகள் மாறணும். கர்த்தரை நம்பியிருக்கிற அந்த குடும்பங்கள், அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படணும். ஹalleluya. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா ஊழியக்கார பிள்ளைகளை குடும்பத்தாரே, இயேசுவே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று எந்த ஊழியர் சொல்றாங்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, ஃபாதரிமார்களையும் சிஸ்டர்களையும் பிஷப்புகளையும், ஆண்டவரே ஆர்ச் பிஷப்மார்களையும், ஆண்டவரே எவாஞ்சலிஸ்டுகளையும் ரெவரண்ட்களையும், ஐயா இவங்க எல்லா வாயிலும் இயேசுவின் நாமம் தொனிக்கட்டும் தகப்பனே. சம்பூர்ணமாய் உம்முடைய வசனங்களை சொல்லட்டும்
தகப்பனே. அதுல திருப்தி இருக்கிறது. அந்த திருப்தியான வசனங்களை பேசும்போது வல்லமைகள் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரரும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. வில்லேஜ் மினிஸ்ட்ரிகளை ஆசீர்வதிங்க. கிராம ஊழியங்களை கர்த்தர் பாருங்க. மொழி தெரியாத, பாஷை தெரியாத ஊழியங்களை செய்கிறவர்கள் மத்தியில ஆவியானவர் நீங்க பெரியவராய் இருக்காங்க. வல்லமையாய் செயல்படுங்க. எல்லா மதத்தினர்களை தொடுங்க தகப்பனே. எந்த மதத்திலும் இயேசுவின் நாமம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே அறிவிக்கப்பட என் கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. என் தேவன் எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியர்கள் பலவிதமாய் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கணும் என்று சொன்னது போல ஹாஸ்பிட்டலை வச்சு நடத்துறாங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க. டெஸ்ட் வச்சு நடத்துறாங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க. காலேஜ் கட்டி நடத்துறாங்க, ஆசீர்வதிங்க. நிறைய ஸ்கூல்களை கட்டி சிஸ்டர்ஸும் ஃபாதர்ஸ்களும் அநேக ஆண்டவரே ரெவரண்ட்கள் நடத்துறாங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தாவே ஆண்டவரே விடுதியில் எடுத்து நடத்துறாங்க, ஆசீர்வதிங்க. டிக்கெட் பிள்ளைகள் விதவைகள் வச்சு நடத்துறாங்க, ஆசீர்வதிங்க. அநாதை பிள்ளைகளுக்கு ஸ்கூல்களை வச்சு நடத்துறாங்க, ஆசீர்வதிங்க. கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, ஆசீர்வதிங்க. லெப்ரசி பிள்ளைகளை வச்சு நடத்துறாங்க, ஆசீர்வதிங்க. நிறைய ஆண்டவரே ஸ்பெஷல் சில்ட்ரன்களை வச்சு நடத்துறாங்க. எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. என் கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நிறைய பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறாங்க, ஃப்ரீ ட்ரீட்மென்ட் கொடுக்கறாங்க. ஆண்டவரே எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. அது எந்த சகோதரனோ சகோதரியோ யார் செய்தாலும் ஃபைனான்ஸ் ரீதியா எல்லாமே சந்திக்கப்பட்டு அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும் தகப்பனே. ஊழியர்கள் இன்னும் விருத்தியாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா ஊழியங்களையும் இந்த கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மக்கள் மீது. நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டுவோமா உற்சாகமா? எஸ் 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 எஸ். அது எப்பேற்பட்ட ஊழியங்கள் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால ஒருத்தருக்கு ஒரு சின்ன கலசம் தண்ணீரோ, இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு ஒரு பணங்கள் கொடுத்த உதவி செய்தோ, அவங்களுக்கு ஒரு சாப்பிடுவதற்கு செய்யும் போதோ கர்த்தருக்கே அதை செய்கிறோம். அதை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது அடுத்ததாக ஆண்டவர் சமூகத்தில் நாம ஜெபிக்க போகிற காரியங்கள் என்னன்னா, குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இங்க எழுதி கொடுத்திருக்கிறாங்க சகோதரி லதா. அந்த மகளுக்கு பாருங்க 2வது குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை மிகவும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. அந்த பிள்ளைக்கு 2வது குழந்தை 2 மாசமா இருக்குதுங்களா. அந்த மகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தாவே லதாக்காக ஸ்தோத்திரம் பண்ணாம பேரை சொல்லுங்க. சகோதரி லதாக்காக ஸ்தோத்திரம். மகளை போல நிறைய பேர்கள் கர்ப்பம் தரிக்காத இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுங்க ராஜா. அந்த பிள்ளைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து அந்த கர்ப்பங்களை இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் அற்புதத்தினாலும் நீ நிரப்புகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கர்த்தாவே பிள்ளைகளை பாருங்க. லதாவை போல யாரெல்லாம் பிரசவமா இருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தர் நீர் அந்த பிள்ளைகளுக்கு நன்மையானதை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. அடுத்ததாக பாருங்க ரஞ்சித் குமார் என்ற சகோதரனுக்கு காது வருகிற நாட்கள் அவருக்கு ஆபரேஷன் இருக்கிறதா. ஆகவே அந்த ஆபரேஷனிலே கர்த்தர் கரம் மகனோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி இவரை தொடர்ந்து யாருக்கெல்லாம் ஆபரேஷனோ யாருக்கெல்லாம் டெஸ்டிங்கோ கொடுத்திருக்கிறாங்களோ அந்த டெஸ்ட்ல நல்ல ரிசல்ட்கள் வரணும். அந்த டெஸ்ட்ல கர்த்தருடைய கரம் இருக்கணும். எல்லா ஆபரேஷன் ஐசியூ வார்டுல இருக்கிறவங்க, எமர்ஜென்சி வார்டுல இருக்கிறவங்க, ஆம்புலன்ஸ்ல போய் கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. ரஞ்சித் குமாருக்காக ஸ்தோத்திரம். அவரை போல யாரெல்லாம் வியாதிப்பட்டு ஆபரேஷன் தேட்டர்களையும் ஆபரேஷனுக்காக இருக்கிறாங்களோ ஒவ்வொரு பேரும் மன இறங்குங்க ராஜா, மன இறங்குங்க தகப்பனே. வியாதிப்பட்டு இருக்கிற பெரிட்டாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளை தொடுங்க ராஜா. 3 நாட்கள் படுத்த படுக்கையா இருக்கிற அந்த மகளை தொடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே எல்லா உடல்ல இருக்கிற எல்லா ஸ்கின் அலர்ஜிகள் மாறட்டும் தகப்பனே. எல்லா சிஸ்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மகள் பெரிட்டாவை கட்ட தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி. ரஞ்சித் குமாரை தொடுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படியாய் பலவீனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்
ஆமென் ஆமென். அதே போல நாட்களிலே ஷீலாக்காக ஹெல்த், அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தரிசனமாவுடைய ஹெல்த்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிற ஜெயம்மாவுடைய ஹெல்த்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். குமாரி அம்மாவுடைய ஹெல்த்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்து தேவ சமூகத்தை அனுதினமா அவர்கள் தேடட்டும் என்று சொல்லி நமக்குல லில்லி ஆண்டி அவர்களுக்கு கால்கள் வலிகள் கால்கள் வீக்கங்கள் அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணாம எல்லாருமே கரங்களை உயர்த்தி ஹalleluya பலவீனங்களை அறிந்தவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க ராஜா. எல்லாருக்கும் நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை பலனை தாங்க ராஜா. கர்த்தாவே நீங்க தொடுங்க. இந்த ஆன்லைன்ல யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மேல் மன இறங்குங்க ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தாங்க ராஜா. என் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. எல்லா கண்ணீரை தொடுக்கிறமைக்காக உமக்கு நன்றி. எல்லா தேவைகளை சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி. சம்பூர்ணமாய் தேவைகளை சந்திக்கிறவரே எல்லா பிள்ளைகளும் அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. நீண்ட நாட்களாக சுகராலும் பிபியாலும் தைராய்டாலும் ஆண்டவரே ஸ்கின் அலர்ஜினாலும் அநேக இடங்களை கட்டி வந்து அந்த கட்டி மறையாமல் இருக்கிறது ஆண்டவரே. நிறைய பேருக்கு கால் வலிகள் முட்டி வலிகள் பாத வலிகள் பாத எரிச்சல்கள் வாரிகோஸ் மைன்ஸ் இருக்குது. எல்லாவற்றையும் தொடுங்க தகப்பனே. காது நோவு பல் வலிகள் கண் வலிகள் கண் வீக்கங்கள் ஆண்டவரே கை கால் வலிகள் வீக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் தழும்புகளால குணமாகட்டும் தகப்பனே. என் தேவன் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. என் கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. இயேசு மூலம் எல்லா பலவீனர்களும் இந்த கரத்துல ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அடுத்ததாக தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளும் நமக்கு கூட பிறந்த பிறப்புகளையும் ஆண்டவர் திருப்ப கொடுக்கலாம். தேவன் அறியாத பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார். கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க, சர்ச்சுக்கு போறது இல்ல. கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க, வேதத்தை எடுத்து படிக்கிறது இல்ல. இப்படி நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளே இப்படி இருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே வாரத்துல ஒரு நாள் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கம்மா, மாசத்துக்கு ஒரு நாள் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் பண்டிகைகளுக்காகவே கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களை பத்தி எல்லாம் வேதம் மிகவும் பயங்கரமாய் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவரே இப்படிப்பட்ட கொடூரத்திலிருந்து எங்க குடும்பங்களை ரட்சிங்க ஆண்டவர். எப்படியாவது ஆண்டவரை அறிகிற அறிவு வரணும் ஆண்டவர். ஆண்டவரே தான் 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 பெரியவன், நான் தான் ரொம்ப பெரியவன் என்று சொல்லி எந்த சூழ்நிலை எடுத்துக்கலாம எங்க எல்லாவற்றுக்கும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. என் ஆண்டவருக்கு நான் தாழ்மைப்படணும் என்று சொல்லி அந்த உள்ளத்தை எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்க குடும்பங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கு நீங்க தாங்கப்பா. என் கணவனுக்கு தாங்க, மனைவிக்கு தாங்க, பிள்ளைகளுக்கு தாங்க, என் கூட பிறந்தவங்களுக்கு தாங்க. உண்மை அறிகிற அறிவு எல்லாருக்கும் வரட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு திருப்ப கொடுத்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஹalleluya. யாரெல்லாம் தேவன் அறியாத இருக்கிறாங்க, ஜெபனா பயப்படுவாங்க, ஜெபனா வர மாட்டாங்க, கட்டுக்கதைக்கு போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, சினிமா பாட்டுக்கு பேசுவாங்க, கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுப்பாங்க, கூடி பேசுவாங்க, ஆனா ஜெபத்துக்கு வரது கஷ்டப்படுவாங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே பிசாசானவன் வஞ்சிக்கிறான் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஜெபத்துக்கு வரக்கூடாது, கர்த்தர் வார்த்தை கேட்க கூடாது, வசனங்களுக்கு செவி கொடுக்க கூடாது. இந்த கடைசி நாட்களிலே கட்டுக்கதைகளுக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கும் ஆண்டவரே எங்கள் உறவுகள், எங்க ரத்த உறவுகள், எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே இங்கும் அங்கு சிதறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த வேளையில எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஃப்ரீ டைம் இருக்குது ஆண்டவரே. தேசத்துக்காகவோ மக்களுக்காகவோ குடும்பங்களுக்காகவோ ஜெபிக்க ஆட்கள் இல்ல தகப்பனே. மன இறங்குங்க ராஜா. அந்த பிள்ளைகள் மேலாம் மன இறங்குங்க ராஜா. அந்த பிள்ளைகளும் பக்கமாய் திரும்பட்டும் தகப்பனே. எந்த கோபாக்கிலும் அந்த பிள்ளைகள் மேல் வந்துடக்கூடாது ராஜா. எல்லா பிள்ளைகளும் நீங்க சந்திங்க ராஜா. ஏதோ ஒரு விதத்தில் உங்க ஏற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. அவங்க குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. ஒவ்வொரு வாரமும் சமூகத்தை தேடி போகட்டும் தகப்பனே. என் கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு தீர்மானங்களை எடுக்கட்டும் ஆண்டவரே. நான் தேவனை தேடி போவேன், அவர் சமூகத்தில் போய் நிற்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானங்களை ஒவ்வொரு பிள்ளையும் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்புறம் நீங்க செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலமாக எங்க எல்லாரும் இந்த கருத்துல கொடுத்து தேவனை அறிகிற அறிவை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தொடர்ந்து ஜெபிக்கலாம். தேவனை தேடாதவங்க தேவனை தேடுவாங்கம்மா. கர்த்தர் அதுக்கு பெரியவர். நம்ம இல்ல, நம்ம சொல்லலாம்,
கர்த்தர் அவர்களை மாற்றுவார். கடைசியாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களிலே ஃபைனல் இயர் டிகிரி ரிசல்ட் இந்த மாச கடைசியில இருக்கிறதா. ஆகவே அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல படிச்ச பிள்ளைகளுக்கு தேர்வு எழுதி நல்ல ரிசல்ட் வாங்கின பிள்ளைகளுக்கு நல்ல வேலைங்க கிடைக்கணும். ஆகவே முக்கியமாக தன்னுடைய வயது ஆகியும் என் கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கை காண்பிக்கட்டும் என்று சொல்லி வாழ்க்கை துணைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்ற துணையை தேவன் வகுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த காரியங்களுக்காக எல்லாருக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாம கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் இந்த கருத்துல புகழ்கிறோம். ஃபைனல் இயர் டிகிரி ஆண்டவரே இந்த நாட்கள் ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் காண்பீங்க. ஆமென் 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 ஆமென். உங்களுக்காக எத்தனை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாங்களோ பேர பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க, பிள்ளைகளை பேரை சொல்லுங்க. ஆமென் ஆமென். கர்த்தாவே எங்க பிள்ளைகளுக்கு படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அந்த வேலைக்கு சம்பளங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நிறைய பிள்ளைகள் சம்பளங்களை நம்பி அநேகத்தை கை நீட்டி கடன்களை வாங்கி இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த கடன்களை கொடுக்க ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் போதுமான மன தைரியத்தை தாங்க இயேசுவாமி. என் கர்த்தரை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே வீட்டில உட்கார்ந்து இந்த ஜெபங்களை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகள் பெரியோர்கள் ஒவ்வொரு தேவைகளை சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல சம்பளங்களை தாங்க ராஜா. தேவிகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. வாலிப பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஏற்ற துணையை தாங்க ராஜா. எத்தனையோ சூழ்நிலைகள் எப்படி எப்படிலாம் பார்த்தாலும் என் கர்த்தர் நீங்க கொடுக்கிற வாழ்க்கை இதுதான் என்று சொல்லி நீங்க நிச்சயித்து காண்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் வழி வாசலுக்கு நீ துணையா இருக்கிறமே காக்கும் எல்லா சிறு பிள்ளைகளை கருத்துல புகடுகிறோம். நிறைய சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்புகள் வேண்டும். என் கர்த்தர் அநேக சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாங்க. துன்மார்க்கன் கண்கள் எந்த பெண் பிள்ளை மேல் விழாதபடிக்கு ரத்த கோட்டை மூடி மறைந்து கொள்ளட்டும் ஆண்டவர். எங்கள் ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் மீதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவர். என் கர்த்தர் நீங்க அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனா இருப்பதற்காக மக்கள் நன்றி. தீய ஆவிகள், தீய கெட்ட எண்ணங்கள் ஆண்டவரே, வஞ்சிக்கிற ஆவிகள், ஏமாற்றுகிற ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள், செய்வினத்தின் ஆவிகள் எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் பெரியவர் ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் என் தேவன் பெரியவர். பெரிய காரியங்களை செய்கிறமைக்காக ஜெபித்த எல்லா கருத்தையும் என் கர்த்தர் ஆமென் ஆம் என்று கேட்டமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். ஐயா இந்த வேளையில ஊழியக்காரரை மறைத்து நீர் பேசுங்க ஆண்டவர். விண்ணப்பத்தின் வழியாக, வசனத்தின் வழியாக, பாடல் வழியாக, ஆராதனை வழியாக, நன்றி சொன்ன வழியாக நாங்கள் உமோடு கூட பேசிக்கொண்டே இருந்தோம் ஆண்டவர். நீங்க மௌனமாய் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. இப்பொழுது உங்க வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசு, எங்களை ஆறுதல் படுத்துங்க, எங்களை திருப்திப்படுத்துங்க, எங்களுக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே. எல்லா விதத்திலும் உங்க அதிகமா நாங்க நேசிக்க உதவிச்சீங்க. ஊழியரை மறைத்து அவரோடும் எங்களோடும் இங்க இருக்கிற பிள்ளைகளோடும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு மூலம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவர். நல்லவராய் சொன்னோம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நல்லவராய் மாற்றி மிகப்பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு பேசுவதற்கு முன்பாக இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம் என்று ஒரே ஒரு அடி பாடலை பாடி வசனங்களுக்கு நாம் கடந்து செல்வோம். உங்கள் பாடல் புஸ்தகத்திலே 10வது பாடல், சாங் நம்பர் 10. இயேசு நம்மோடு என்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். சொல்லலாமா? இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே. ஆமென். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா
அகமகிழ்வோமே. வியாதிகள் தொல்லைகள் நடுவினிலே தேவனின் வார்த்தையுண்டே. வியாதிகள் தொல்லைகள் நடுவினிலே தேவனின் வார்த்தை உண்டு. அவரே தூய தழும்புகளால், அவரே தூய தழும்புகளால் இன்று குணமடைகின்றோம் நாம். அல்லேலூயா, குணமடைகின்றோம் நாம். ஆமென். இயேசு நம்மோடு, ஏது ஆனந்தம். இயேசு நம்மோடு, ஏதும் ஆனந்தம். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா, அகமகிழ்வோமே. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா, அகமகிழ்வோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்மோடு, இன்று ஆனந்தம். இயேசு நம்மோடு, என்றும் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை வார்த்தை வழியாக நம்மோடு கூட பேசுவார். கேட்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவார். தேங்க்யூ லார்ட். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம் செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம் எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அற்புதமான வழிகளிலே நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்தார். இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். அதற்காக தான் நாம் துதித்தோம், ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். தேவனுடைய நாமத்திற்கு நன்றி சொன்னோம். நம்ம எல்லாருடைய விண்ணப்பங்களை, ஜெபங்களை கேட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில தேவன் அதிசயமாய் வழிநடத்துவார். விசேஷமாய் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள், நம்முடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், ரத்த பந்தங்கள் அனைவரையும் தேவன் சந்திக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, சுகம் கொடுக்கும்படியாக நாம செபித்தோம். நிச்சயமாய் தேவன் அப்படியே செய்வார். இங்க வந்திருக்கிற நம்மையும் கூட தேவன் சுகப்படுத்தி காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒரு விசேஷமான ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு பகுதி என்ன என்று சொன்னால், தேவனுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்பதுதான். நம்ம யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து உடையவர்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் இயேசுவே, என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆலயங்களுக்கு போகும்போதும், ஜெப கூடாரங்களுக்கு போகும்போதும், தனிப்பட்ட நம்முடைய ஜெபத்தில இப்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்துல அவர் விருப்பமாய் இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு புனித பவுல் சின்னப்பர் நமக்கு சொல்லுகிற ஒரு சில புத்திமதிகளை நம்ம கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல, ரோமன்ஸ் 12th chapterல verses 1 and 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இங்கே புனித பவுல் சின்னப்பர் வழியாக ரோமர் 12:1-2 அவர் சொல்லுகிற விசேஷமான வார்த்தை என்ன? உங்களை எப்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவன் அப்படி இருக்கும்போது, ஒப்பு கொடுக்கும் போது எப்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி இந்த பலிகளை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 12 விதமான பலிகள், அதாவது அதற்கு மேலாகவே இருக்கிறது. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பலிகளை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, அக்கினி பலி, உயிருள்ள பலி, ஜீவல பலி, உகந்த பலி, காணிக்கை பலி, குற்ற நிவாரண பலி அப்படின்னு சொல்லி பல பலிகளை குறித்து, பாஸ்கா பலி என்று சொல்லி பல பலிகளை குறித்து சொல்கிறது. விசுவாச பலி என்றும் கூட இருக்கிறது, ஸ்தோத்திர பலி என்று கூட கடைசியா இருக்கிறது. இப்படிப்பட்ட பலிகளில நாம் எப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் சுருக்கமாய் பார்ப்போம். ரோமன்ஸ் 12th chapter, ரோமன்ஸ் 12th chapterல 1 and 2. முதல்ல இங்கிலீஷ்ல சத்தமா படிக்கிறாங்க பாருங்க, எடுத்தீங்களா? இல்ல முதல்ல தமிழ்ல படிங்க, அப்புறமா இங்கிலீஷ்ல படிப்பாங்க.
அப்படி இருக்க ம், சகோதரரே, ம், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ம். தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களிடத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன், அதாவது கேட்டுக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை. அல்லேலூயா. அதனாலதான் ஆராதனை செய்யும் போது விழித்தவர்களாய், நாம் எல்லோரும் உயிர் உள்ளவர்களாய், விழித்திருக்கிறவர்களாய், பலவீனத்திற்கு இடம் கொடுக்காமல் கைகளை உயர்த்தி சத்தத்தோடு பாடி தேவனை ஆராதனை செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க, சத்தத்தை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமே. புனித பவுல் சொல்றார் பாருங்க, என்ன அழகாய். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. புத்தியோடு கூட நம்ம செய்யணுமா எந்த ஒரு காரியத்தையும். அல்லேலூயா. புத்தி இல்லாதவர்களே அல்ல. ஏதோ கோயிலுக்கு இப்படி போனோம் வந்துட்டோம், ஜபக்கூட்டத்துக்கு போனோம் வந்துட்டோம், அங்க போனோம், காப்பி கொடுத்தாங்களா, டீ கொடுத்தாங்களா, பிஸ்கட் கொடுத்தாங்களா, என்னமோ போனா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு இருக்காதீங்க. நீங்க ஒரு ஆலயத்துக்கு போனாலும் சரி, ஒரு ஜபக்கூட்டத்துக்கு போனாலும் சரி, ஒரு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரம் அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களான்னு சரி, ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்யுங்க. ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க, நல்ல கவனிங்க, நிறுத்தி நிதானமா படிங்க. அப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தவொடனே நம்மள எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? ஃபாதரா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, பிரதரா இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளே. அந்த இடத்துல அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க, அப்பா உட்கார்ந்து இருப்பாங்க, சகோதரி உட்கார்ந்து இருப்பாங்க, சகோதரர் இருப்பாங்க, கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனாலும் தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது மட்டும் நம்மள யாரா மாறிடுறோம்? சகோதர சகோதரிகளாய். ஏன்னா இந்த நோக்கத்தோடு கூட தான் நம்மளை பரலோகத்தில் ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அந்த இடத்துல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கணவனே இல்ல, மனைவி இல்ல, தாயே இல்ல, தகப்பன இல்ல, யாரும் இல்ல. ஒரே ஒரு அப்பா, பிதாவாகிய தேவன் ஒருவர் இருப்பார். நம்ம எல்லோரும் அவருக்கு பிள்ளைகளாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. ஆக அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை நல்ல கவனிங்க. முதல்ல நம்மை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனையா இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறதற்கு முன்பதாக முதல்ல நம்மளை எப்படி சுத்தம் பண்ணி கொள்கிறோமோ அதே போல சுத்த இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனோம் அப்படின்றாங்க. தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக, ஜீவ பலியாக, ஆண்டவரே என்னை உயிரோடு இருக்கும் போதே என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே பரிசுத்தத்தோடு ஒப்பு கொடுக்கிறேன், நமக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை நாம கேட்டு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இதுதான் நீங்கள் செய்ய புத்தி உள்ள ஆராதனை என்று அங்கே புனித பவுல் சின்னப்பர் நமக்கு புத்தி சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆக அன்பானவர்களே, நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லிதான் இந்த 2வது வசனத்துல சொல்றாரு. 2வது வசனம் என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆமா, நீங்க வேஷம் போடுகிறவர்களா இருக்காம, கோயில்ல போனா ஒரு மாதிரி, வீட்டுல வந்தா ஒரு மாதிரி, ஜபக்கூட்டத்துல போனா ஒரு மாதிரி, வழியில போனா ஒரு மாதிரி, வேலைக்கு போனா ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி ஆளை கண்டு ஒரு வேஷம், ஆளை காணாம போன ஒரு விசுவாசம், அந்த வேஷம் அந்த மாதிரி வேண்டாம். நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் அவருக்கு பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று நீங்கள் பகுத்து அறிகிறத்தக்கதாக, அதாவது 6வது அறிவை நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா, பகுத்து அறிகிற அறிவு, அந்த பகுத்தறியத்தக்கதாக
புதிதாகிறதினாலே உங்கள் மனம், அதாவது நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகிறதுனால மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கணும். நேற்று தினத்து வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் அதை பத்தி ஆண்டவர் கேட்க மாட்டார். இப்பொழுது வரும்போது எப்படியா இருக்கிறீங்க, இன்னைக்கு வரும்போது, இந்த மத்தியான வேளையில, இந்த சாயங்கால வேளையில, இந்த ராத்திரி வேளையில இன்றைக்கு நாம எப்படியா இருக்கிறோம். நேற்று நாம எப்படியா இருந்தோமோ, நம்ம என்ன பேசணுமோ, என்ன கொடுத்தோமோ, என்ன வாங்கணுமோ அதெல்லாம் தெரியாது. இன்றைக்கு நீ எப்படியா இருக்கிற, ஆண்டவர் இன்றைக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா அவர் வரும்போது நீங்களும் நானும் எப்படியா இருக்க போகிறோம். இதை கொண்டுதான் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான காரியங்களை, தேவனுக்கு உகந்த காரியங்களை, தேவனுக்கு சுத்தமான காரியங்களை செய்து மறுரூபமாகுங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றார். இங்கிலீஷ்ல படிச்சிருங்க சீக்கிரம். Therefore, I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your body as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. Do not conform to the pattern of this world, but be transformed by the renewal of your mind. Then you will be able to test and approve what God's will is good, pleasing and perfect will. ஆமென். ஆண்டவருக்கு முன்பதாக பெர்ஃபெக்ட்டா வரணும். அதான் மனம் திரும்பி வருது, மறுரூபமாக்கப்படுறது. அதான் நாம மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய், தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றும்படிக்கு நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றார். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இந்த காரியத்துல நாம் எப்படி ஜாக்கிரதையா இருக்கணுமா, அப்படியே 2 கொரிந்தியர் வாங்க, ஒரு 2-3 பேஜ் எடுங்க. இந்த முன்னால இந்த பக்கம் எடுங்க, நியூ டெஸ்டமெண்ட்ல தான் இந்த பக்கமா 2 கொரிந்தியர், ரோமருக்கு அடுத்து வரம் பாருங்க. 2 கொரிந்தியர் இல்லையா, ரோமருக்கு அடுத்த கொரிந்தியர் தான். 2 கொரிந்தியன் 6th சாப்டர்ல அங்க கூட 1 and 2 மிக அருமையான ஒரு வசனங்கள், நல்ல ஆலோசனையை ஆண்டவர் தாமே புனித பவுல் சின்னப்பர் வழியாக நமக்கு கொடுக்கிறார். இதை விட புத்திமதி நமக்கு வேற எங்கேயும் கிடைக்கவே கிடையாதுங்க. படிங்க இங்கிலீஷ்ல 6th சாப்டர்ல 1 and 2. We then as workers together with him also pledge with you not to receive the grace of God in vain. For he says, in an acceptable time I have heard you, and in the days of salvation I have helped you. Behold, now is the accepted time. Behold, now is the day of salvation. Salvation, hallelujah. Accepted day-வும் salvation day-வும் இப்பொழுது வந்திருக்கிறதா, right now. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லுகிற விசேஷமான ஒரு வார்த்தை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், அதுல முதல் 2 வசனம் அங்கே சொல்லுகிற ஒரு புத்திமதிகளை கேளுங்கள் என்று சொல்லி மறுபடியும் இந்த பவுல் சின்னப்பர் சொல்ற வார்த்தை கேளுங்க. என்ன சொல்றாரு? தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. பத்தியா என்ன அர்த்தம் இது? தேவனுடைய கிருபையை வேஸ்ட் பண்ணாத, விருதாவா எண்ணாத, அலட்சியமா எண்ணாத. கோயிலுக்கு போகும்போது வரும்போது சரி, ஜபக்கூடத்துக்கு போகும்போது வரும்போது சரி, ஜபம் பண்ணும்போது சரி, பைபிள் படிக்கும் போது சரி, ஆனா நீ அலாட்டா இருக்கணும், அலட்சியமா இருக்காத. தேவனுடைய கிருபையை விருதாவா எண்ணாதே, ஏளனமா எண்ணாதே. அட பரவாயில்ல, சர்ச்சுக்கு தானே, அட பரவாயில்ல, ஜபக்கூடத்துக்கு தானே, அல்ல ஜபம் தானே பண்றாங்க, பார்த்துட்டு போயிடலாம், என்னத்தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அலட்சியமா வராதே, அலாட்டாவா. தேவனுடைய கிருபையை விருதாவா எண்ணாதபடிக்கு பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய ஊழியக்காரராகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறாயா. அவ்வளவுதான். நீ ஏத்துக்கினா நல்லா இருக்கிற. எப்படி புத்தி சொல்றப்பா உனக்கு இல்லையா? என்னென்னமோ வேணுமோ, என்னென்ன மாதிரி வேணுமோ புத்தி சொல்றவனுக்கு நீ கேட்டு நடந்தனா நல்லா இருப்ப. நீ கேட்காம போனா கெட்டு போயிடுவாப்பா. நீ கேட்டு நடந்தா மத்தவங்களும் உன்னை மதிக்குவாங்க. நீ கேட்காம போனா மத்தவங்க மதிக்கவே மாட்டாங்க. நீ கேட்டு நடந்தா அதாவது நீ எங்க போனாலும் உனக்கு மரியாதை கிடைக்கும்.
நான் சொல்ற புத்திமதி, அப்பா அம்மா சொல்ற புத்திமதி, பாஸ்டருங்க சொல்ற புத்திமதி, பாதருங்க சொல்ற புத்திமதி, வேதம் சொல்கிற புத்திமதியை நீ கேட்காம போனா எங்க போனாலும் நீ அவமானப்பட்டு தான் வருவேன். நான் சொல்லுங்க, பைபிளே அப்படிதான் சொல்லுது. கர்த்தருடைய கிருபையை நீங்க ஒருபோதும் விருதாவாய் எண்ணாதபடிக்கு, விருதாவாய் பெற்றுக் கொள்ளாதபடிக்கு அவர் எல்லாருக்கும் கிருபை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். எல்லாரையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். வந்த பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. இயேசு இடத்துல பாருங்க, அநேக வியாதிஸ்தர்கள் வந்தாங்க. 10 பேரை சுகமாக்கிட்டு ஒருத்தர் விட்டாரா? இல்ல, 10 பேரையும் 11 பேரையும் சுகமாக்கினார். இயேசு வந்த நோயாளிகள் எல்லார் மேலும் மனதுருகி மனமிறங்கி இல்ல எல்லாரையும் குணப்படுத்தினார். இயேசுவண்டை வந்தவர்கள் எல்லாரும் சுகம் பெற்றார்கள். 10 குஷ்டரோகி வந்தார் இல்லையா? 9 பேரை குணமாக்கிட்டு ஒருத்தர் விட்டுட்டாரா? இல்ல, 10 பேரையும் குணமாக்கினார். அப்போ ஆலயத்துக்கு யாரெல்லாம் அவருடைய கிருபையை வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த கிருபை வெறுமையாய் போகாதபடிக்கு அவருடைய புத்திமதிகளை கேட்டு நீங்களும் நான் நடக்கிறபடினால நாம் ஆசீர்வாதத்தின் மகனாய் மகளாய் நாம இருப்போம். அல்லேலூயா. நாங்கள் சொல்லுகிற புத்திமதிகளை கேளுங்க ஐயா. அவங்க தாங்க சொல்லி நேர்ந்தாங்க, எப்ப பார் பண்ணி நேர்ந்தாங்க. இந்த பைபிள் இருக்கிறது தாங்க சொல்லுவாங்க, வேற எதுவும் சொல்லவே மாட்டாங்க. இந்த பைபிளை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த பைபிளே சொல்லுது நீ சபிக்கப்பட்டவனா இருப்பாய் அப்படின்னு. ஆண்டவர் சொன்ன காரியத்தையே வெளிப்படுத்தி சொல்லு. அதை விட்டுட்டு நீ வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நீ சொன்னா சாபத்துக்குள்ளான மகனாய் மகளாய் நீ இருப்பாய் அப்படின்னு சொல்றார். இதான் புத்திமதிகள். ஆக சொல்லுகிற புத்திமதி இதுவே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? அனுக்கிரக காலத்திலே, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து. ஆமென். பத்தியா, நல்ல கவனிங்க. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய வீடுகள் மேல கூட இந்த பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அனுக்கிரகா அப்படின்னு சொல்லி இல்லையா? அனுக்கிரகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற நேரம். நமக்கு தேவன் நம்முடைய எப்போது கூப்பிட்டாலும் சரி, காலையில கூப்பிட்டாலும் சரி, மத்தியானம் கூப்பிட்டாலும் சரி, சாயங்காலம் கூப்பிட்டாலும் சரி, ராத்திரி கூப்பிட்டாலும் சரி, ராட்சாமத்துல கூப்பிட்டாலும் சரி, விடியற் காலத்துல கூப்பிட்டாலும் கூட சரி. ஒரு சில நேரத்துல விடியற் காலத்துல நாங்க காலையில ஏஞ்சோம்னா கொஞ்ச நேரமாவது உட்காந்து நாங்க ஜெபம் பண்ணிட்டு படுப்போம் 2 பேரும். எப்ப கூப்பிட்டாலும் கூட சரி, நான் உனக்கு செவி கொடுக்கிறேன். அனுக்கிரக காலம், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற காலம். நாம் எப்படி கூப்பிட்டாலும் கூட இல்லையா, அந்த நேரத்துல நமக்கு அனுக்கிரக காலத்துல செவி கொடுத்து அடுத்து இரட்சணை நாளிலே உனக்கு செவி கொடுத்தேன். ஆமென். அதாவது அனுக்கிரக காலத்துல உதவி செய்தேன், இரட்சணை நாளிலே உதவி செய்தேன். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு உதவி செய்றார், வேண்டுதலை கேட்டு உதவி செய்றார். நாம என்ன கேட்கிறோமோ அதை கொடுத்து உதவி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அனுக்கிரக காலத்திலே செவி கொடுக்கிறார். நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ செவி கொடுக்கிறார். இரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்கிறார். நீ கேட்கிறத நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே ஏற்கனவே ஆண்டவர் இயேசு. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் வந்திருக்கிறது. அதாவது இப்பொழுதே உன் ஜெபம் கேட்கிற காலம் வந்திருக்கிறது. மகனே, இப்பொழுதே ஜெபம் பண்ணு, இப்பொழுதே விழித்துக் கொள்ளு, இப்பொழுதே பாட்டு பாடு, இப்பொழுதே ஆராதனை செய், பைபிளை படி. நீ படிக்கிறத, நீ சொல்றத, நீ வேண்டிக் கொள்கிறத எல்லாவற்றையும் கேட்க தேவன் காத்திருக்கிறார். இஸ்ரவேலை உண்டாக்கின தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் நீ எப்ப கூப்பிட்டாலும் உன்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்க தேவன் காத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் அனுக்கிரக காலம். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். இப்பொழுதே உன் ஜெபத்தை கேட்டு உடனடியாக உனக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். மனம் திரும்ப வேண்டும், நாம் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம், அங்க சீக்கிரம் ஆதியாகமம், ஜெனிசிஸ் 22 சாப்டர். அதாவது நேற்றைய தினத்துல உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமிக் சகோதரர்கள் பக்ரீத் பண்டிகை கொண்டாடினாங்க. அதனுடைய விசேஷமாக அர்த்தம் என்ன? ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை மோரியா மலை மேல பலி கொடுத்த கொண்டு போனதுதான். அந்த ஈசாக்குக்காக ஆட்டுக்குட்டியை அவர் பலி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
இந்த 22ஆம் அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து நீங்க படிப்பீங்க அப்படின்னு சொன்னா அங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியமும் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில கூட அதான் நடக்கும். தமிழ்ல படிச்சிடறாங்க பாருங்க, சீக்கிரம் 4 வசனம் படிங்க, சீக்கிரம் வாங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி என்றால் அவர் அவளை நோக்கி ஆபிரகாம் என்றார், ஆபிரகாமே என்றார். ஆமென். அவன் இதோ அடியேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதுக்காக 25 ஆண்டு காலங்கள் ஆபிரகாம் காத்திருந்தார். அந்த ஆசீர்வாதம் பெற்ற பிறகு, ஈசாக்கை அவர் பெற்ற பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கும்படி, நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு சில சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறார். ஆனால் அவர் சோதிக்கிறவர் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. மாறாக ஒரு சில விசுவாச சோதனையை உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அனுமதிப்பார். அந்த விசுவாசத்துல உண்மையா இருக்கிறாயா? அந்த நம்பிக்கையில உண்மையா இருக்கிறாயா? வேதத்துல உண்மையா இருக்கிறாயா? ஆலயத்துக்கு வருகிறதுல உண்மையா இருக்கிறாயா? ஜெபம் பண்றதுல உண்மையா இருக்கிறாயா? இயேசுவை விசுவாசிக்கிறதுல நீ உண்மையா இருக்கிறாயா என்று ஒரு சில நேரத்துல உன் விசுவாச சோதனையை சோதிக்கும்படியாக ஒரு சில சோதனைகளை தேவன் அனுமதிப்பார். அதுதான் ஆபிரகாமுக்கு வந்தது. அல்லேலூயா. படிச்சிருங்க, 2வது 3வது படிச்சிருங்க, வேற எடுத்து படிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் தேவகுமாரனுமாகிய நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். மறு வார்த்தையே பேசலாங்க. இதான் ஆபிரகாமுக்கு இருந்த விசேஷமான ஒரு குணம். அதனாலதான் அவர் விசுவாச தகப்பன் என்று சொல்லுகிறாங்க பைபிள். விசுவாச தகப்பன். விசுவாசம் ஆரம்பித்தது அவரிடத்துலதான். ஒரே ஒரு வாக்கு தத்தம், நீங்களும் நானும் இருந்தா எவ்வளவு நாள் காத்திருப்போம்? 25 ஆண்டு காலங்கள் அவர் காத்திருந்தார், விசுவாசித்தார். தேவன் சொன்னார், அதை அப்படியே நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, 25 வருஷத்துக்கு பிறகு ஒரு மகனை கொடுத்தாரு. அந்த மகனையும் மறுபடியுமாய் பலியிட சொல்றாரு. என்னமா நடக்கும், எப்படியா இருக்கும் என்று சொல்லி ஒரு மறு வார்த்தை கூட கேட்காம நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் படிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க. ஏன் ஆண்டவரே, இறக்கம் இல்லையா ஆண்டவரே? ஆண்டவரே, ஒரே மகன் ஆண்டவரே, நேசகுமாரன் ஆண்டவரே, நான் பிரியமாய் வளர்த்த மகன் ஆண்டவரே, 25 ஆண்டு காலங்களுக்கு பாக்கியமாய் கிடைச்ச மகன் ஆண்டவரே, மறுபடியும் அவனையே கேட்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மறு வார்த்தை ஒண்ணும் கூட பேசாம, நான் காட்டுகிற இடத்திற்கு நீ போ அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு அவர் போறார். அடுத்த வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். அதான் மோரியா மலை. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காக, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுக்காக பாவத்தை சுமந்த அந்த மலை. ஆமன் பண்ணுவர்களே, இந்த 3 நாள் போனாரு இல்லையா? 3 நாள் நடந்து போயிருக்காங்க. சந்தேகம் வந்திருக்காதா? தேவனை திட்டி இருக்க மாட்டாரா? தேவனை கேலி செய்திருக்க மாட்டாரா? டவுட் பண்ணிருக்க மாட்டாரா? அவிசுவாசம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கும். ஆனாலும் அவர் விசுவாசித்தார். டவுட் வந்திருக்கும், ஆனாலும் தேவனை விசுவாசித்தார். தேவன் மேல் நம்பிக்கையாவே இருந்தார். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்யதான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. இதான் கிறிஸ்தவருடைய வேலை, இதான் ஊழியக்காரருடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் செய்யற வேலைதான், சொல்ற வேலைதான். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் சொல்லி ஜனங்களுடைய மைண்ட் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆக பிரியமானவர்களே, அவர் நினைச்சதான், தேவன் என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன். அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இது நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது அங்கே மதித்தில் இருக்கிற ஒரு சில வசனங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா,
அங்க ஈசாக்குக்கு ஒரு டவுட் வந்தது மகனுக்கு. அவர் சொல்றாரு, அப்பா பலி கொடுக்க போறோம் நம்ம இல்லையா, இங்க பாருங்க இங்க விறகு இருக்குது, அதுக்கு அக்கினி வேண்டாம், என்னென்ன காரியங்கள் எல்லாம் எல்லாமே இருக்குது, கத்தி கத்தி எல்லாம் எடுத்துக்கினீங்களே எல்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்க, ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு. அப்ப அங்க அவர் தகப்பனாகிய ஆபிரகாம் சொல்றாரு, எல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வான். அவர் சொன்ன விசேஷமான வார்த்தை அன்பானுங்களே, எல்லாம் அவர் பார்த்து கொள்ளார் மகனே, நீ ஒன்னும் பேசாத, நீ என்னோடு கூட நீ வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு போறார். ஆபிரகாம் அழைத்து கொண்டு போறார். அங்கதான் 10வது வசனம் அப்படிங்க. 10வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை ஒன்னும் சொல்லுங்க. அவரு ஆண்டவர் பலி கொடுக்கும்படி சொன்னார், பலிப்பீடத்தை கட்டினாரு, இந்த பலிப்பீடத்தின் மேல ஆபிரகாம் வைத்தாரு. அதுதான் நேற்றைய தினத்துல இஸ்லாமிக் சகோதரர்கள் செய்த விசேஷமான ஒரு பண்டிகை, பக்ரீத் பண்டிகை. ஆபிரகாம் தன் மகனை பலி கொடுத்தது போல, ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தது போல, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுடைய குற்றம் குறைகளுக்காக, மீறுதல்களுக்காக, பழைய ஏற்பாட்டின் நிமித்தம் இதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த கடமையை செய்தார்கள். ஆகவேதான் கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நித்திய பலியாய் மாறி, இனி நீங்கள் பலி செலுத்துவது என்ன, உங்களை முழுமையாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க, உகந்த பலியாய் ஒப்பு கொடுங்க, பிரியமான பலியாய் ஒப்பு கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக நித்திய பலியாய் மாறி போனார். அந்த பலிப்பீடத்தின் மேல் அவனை வைத்து கத்தி எடுத்து கையை ஓங்குறார் பாருங்க. அவருடைய விசுவாசம் பாருங்க. அது வரைக்கும் ஒரு ஆண்டவர் மேல டவுட் படவே இல்லை. அடுத்த வருஷம் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தூதனானவர் என்று சொல்றாங்களோ, ரெஸ்பெக்டாடோ எங்க சொல்லுறாங்களோ, தூதன் சொல்றவர் வேற. தூதனானவர் என்று சொன்னால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பொழுது ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமே ஆபிரகாமே என்று இதோ அடியேன் இருக்கிறேன். இதுதாங்க நம்மள ஒப்பு கொடுக்கிறது, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். வேதத்துல சொல்லப்பட்ட வசனங்களை கேட்கறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ say yes to Jesus, அவ்வளவுதான், வேற மறுவார்த்தையே வரக்கூடாது. அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், தேவனுடைய பலிக்காக, தேவன் சொன்ன வார்த்தைக்காக அவனை ஒப்பு கொடுத்தபடினால், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று, தேவனுக்கு பயப்படுகிற மகன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்றது? ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டார். தகன பலி இட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் என்ன சொல்றது? என்ன எத்தனாவது வசனம் அது? 13. இப்போ 14 படிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதற்கு அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே. அன்றைக்கு ஈசாக்கு இடத்துல சொன்னாரா இல்லையா? எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா, வாப்பா நீ எல்லாம் அவர் பார்த்துக்குவார் வா. அவர் மேல நம்பிக்கை வச்சுட்ட பிறகு அவர் மேலேயே நம்பிக்கையோடு நம்ம போனோம். அவ்வளவுதான். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, ஆகுமா ஆவாதா, கிடைக்குமா கிடைக்காதா, போலாமா வானாவா அப்படின்னு சொல்லி ரெண்டு மனம் உள்ளவர்களாய் போக கூடாது. எல்லாம் அவர் பார்த்துக்குவார் வா. என்ன சொல்றாரு பாருங்க. அந்த பர்வதத்துல
பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. பாடுறேன் இல்லையா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். நம்முடைய குடும்ப தேவைகள் என்ன என்று எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அவரிடத்தில் இந்த விசேஷமான விசுவாசம் தான். தன் வேலைக்காரிடத்துல வரும்போது கூட சொல்லிட்டு வந்தாரு. 5-6 வசனங்க அத்தான் சொல்லுகிறேன். நாங்கள் போய் பலி செலுத்தி விட்டு நானும் என் பிள்ளையாண்டானும் வருகிறோம் என்று சொன்னார்கள். அந்த விசுவாசம் தான் ஆபிரகாமை வாழ வைத்தது அன்பானவர்களே. ஆக நம்மையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரேவா இருந்து, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். விசுவாசிப்போம், நாம் நம்பிக்கையோடு கூட இருப்போம். பிலிப்பியர் வாங்க சீக்கிரம், புதிய ஏற்பாடு வாங்க சீக்கிரம் 2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 15-16 இந்த மிக அற்புதமான ஒரு வசனம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியங்கள் பாருங்க. மறுபடியும் பிலிப்பு, அதாவது நமக்கு பவுல் சின்னப்பன் வந்து புத்தி சொல்றார். என்ன காரியங்களை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற காரியம் பாருங்க. படிங்க 15ஆவது வசனம் படிங்க. 15-16. நல்ல கவனிங்க. அப்ப என்ன சொன்னோம்? கிடைக்குமா கிடைக்காதா, போலாமா வானவா, விசுவாசிக்கலாமா விசுவாசிக்க கூடாதா, அந்த மாதிரி 2 மனம் இருக்கவா கூடாதா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் படிக்கிறாங்க இல்லையா? 2 மனம் இருக்காத மாதிரி கோணலும் மாறுபாடான சந்ததியை விட்டு கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுப்பு இல்லாமலும் பத்தியா முறுமுறுக்கிறது இல்லையா, முணுவுறது சொல்லுவாங்க இல்லையா, முணுறாங்க, முணுவாதம் ஜாஸ்தி இருந்தாங்க இல்லையா, முணுவாதமலும் தர்க்கிப்பு இல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்குவாதம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ தான் பெருசா நான் பெருசு இல்லையா, நான் சொல்றது தான் நீ கேட்கணும், நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன். தர்க்கிப் பண்றது, தர்க்கம் பண்றது இல்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய, நல்ல கவனிங்க, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும், விசுவாச பலி, அல்லேலூயா, பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வாக்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்களோடு உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். நீங்க செய்யற தேவனுக்கு பிரியமாய் செய்கிற இந்த காரியங்கள்ல, அந்த விசுவாச பலியில நான் சந்தோஷப்படுகிறேன், தேவனும் சந்தோஷப்படுவார். வாக்குவாதம் வேண்டாம், முறுமுறுத்தல் வேண்டாம், சொல்றத நம்ம கேட்போம், ஆண்டுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்போம். தேவன் அப்படியே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆக இந்த சங்கீத புத்தகம் வாங்க சீக்கிரம். சங்கீதத்துல 4ஆவது அதிகாரம், அதாவது 5ஆவது வசனம், அங்கே ஒரு பலியை குறித்து சொல்கிறது. 2 பலிகளை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். சங்கீதம் 4ஆம் அதிகாரத்துல 5ஆவது வசனம், 4th சாப்டர்ல, சாம்ஸ் 4th சாப்டர்ல 5th verse. மிக அருமையான ஒரு சில காரியங்களை இங்க சங்கீதக்காரன் வழியாக இந்த பலிகளை குறித்து சொல்றார். 4th சாப்டர்ல 5th verse. என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? Offer the sacrifice of the righteousness and put your truth in the Lord. ஆமென். நண்பர்களே, put in the Lord. அவ்வளவுதான். உன் நம்பிக்கை, உன் விசுவாசத்தை அவர் மேல வை. என்ன சொல்றது? நீதியின் பலிகளை செலுத்தி, நீதியின் பலிகளை செலுத்தி. ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கைகளில, தசம பாகத்துல, ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற காணிக்கையில் எப்படி இருக்கணுமா? நீதி உள்ளவர்களா இருங்க, உண்மை உள்ளவர்களா இருங்க, நீதியான காரியங்களை செய்த நீதியான பலிகளை செலுத்தி எப்படி இருக்கணுமா? கர்த்தர் மேலேயே நம்பிக்கையா இரு. அதான் நீதியின் பலிகளை செலுத்தி ஆண்டவர் மேல நம்பிக்கையாயிரு. அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், அவரே நம்மை வழி நடத்துவார், அவரே நம்மை ஆதரிப்பார், அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு பலி என்ன தெரியுமா? அப்படியே 27 வாங்க, 2-3 பேஜ் எடுங்க. 27th சாப்டர்ல அங்கே 6th verse, அங்கே ஒரு பலிகளை சொல்லுகிறது. நாம பார்க்கலாம். இந்த பலிகளை செலுத்திட்டு நாம என்ன செய்யணுமா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இதனாலதான் வாயை தருங்க, மௌனமா இருங்காதீங்க,
கையை தட்டுங்க அப்படின்னு சொல்றது தெரியுமா? சங்கீதம் 27 27th சாப்டர்ல 6th verse. இப்பொழுது தன் தலையை எண்ணெய் இல்லங்க, மொல்லமா படிங்க. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதி நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். And now my head shall be lifted up above my enemies all around me. Therefore I will offer sacrifice of joy in his tremblance. I will sing, yes, I will sing praises to the Lord. Amen. Hallelujah. நீ கூட நம்ம சொல்றோம் இல்லையா, என் தலையை சுத்திலும் பெரிய பாரம் இருக்குதுப்பா, சத்துரு மாதிரி என்ன சுத்தினே இருக்கிறாங்கப்பா, தேவையில்லாதெல்லாம் பேசுறாங்கப்பா, தலையெல்லாம் கெட்டு போயிட்டு அப்படின்றாங்களே. இன்னைக்கு ரொம்ப வெறுத்து போய் பாருங்க, சத்துரு என் தலையை சுற்றிலும் சத்துரு சூழ்ந்து இருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், ஆனந்த பலிகளை செலுத்தி, அல்லேலூயா, என்ன சொல்றது, ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை பாடி அவரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த சத்துருவெல்லாம் ஓடி போயிடுவாங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. நான் தேவனை துதித்தால் அவருடைய பிரசன்னம் என்னிடத்துல வரும், அவருடைய ஆவியானவர் என்னிடத்துல வருவார், அவர் இயேசுவின் ரத்தத்தை தெளிப்பார், என்னை சுற்றி இருக்கிற சத்துரு எல்லாம் ஓடி போயிடுவார், என்னை பிடித்திருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லாம் மாறிப்போம், என்னுடைய குழப்பங்கள் எல்லாம் மாறிப்போம், என் வேதனைகள் எல்லாம் மாறிப்போம். என்னை ஆண்டவர் ஆனந்த பலிகளை செலுத்துகிறதுனால என்னை ஆனந்தமாய் மாற்றுவார். ஆகவே நான் அவரை பாடி அவரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன், உயர்த்துவேன். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம சொல்றோம், இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம பாட பாட துதிக்க துதிக்க நம்முடைய பலிகளை செலுத்த நீதியின் பலிகளை செலுத்த, விசுவாச பலிகளை செலுத்த, உகந்த பலிகளை செலுத்த, ஜீவ பலிகளை செலுத்த தேவன் நம்மை ஆனந்தமாய் மாற்றி, அதை மாற்றுகிறது நிமித்தம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாய் நாம மாறுவோம். கடைசியா ஒரு வசனம், அதுலயே 50வது வசனம் வாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். அங்க ஆசாப் என்ற பக்தன், ஆண்டவரே என்ன கொடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க? 50வது அதிகாரம் 50th சாப்டர்ல அங்க 14th வேர்ட், 50th சாப்டர்ல 14th வேர்ட். மிக அருமையான காரியங்கள். இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் என்ன கொடுத்தா நீ சந்தோஷப்படுவ ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார் அந்த ஆசாப் என்ற பக்தன் தாவீதின் சங்கீதத்துல. என்ன கொடுத்தா சந்தோஷப்படுவீங்க? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இதை கொடுத்தாலும் வேணான்றீங்க, அதை கொடுத்தாலும் வேணான்றீங்க, கோடு கொடுத்தாலும் வேணான்றீங்க, பொண்ணு கொடுத்தாலும் வேணான்றீங்க, வெள்ளி கொடுத்தாலும் வேணான்றீங்க, இடத்துல இருக்கிற ஆடு மாடுகள்லாம் கொழுப்புள்ள ஆடு மாடுகளை கொண்டு வந்து கொடுத்தாலும் வேணான்றீங்க, நான் பசியா இருந்த உன்னிடத்துல கேட்க மாட்டேன் அப்படின்றீங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு அவர் கேட்கும் போதுதான் அங்க 50th சாப்டர்ல 14th verse சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? Offer to the God thanksgiving and pay your vows to the Most High. Hallelujah. Next. Call upon me in the days of the trouble. I will deliver you and you shall glorify me. இதாங்க நடக்கும், இதான் நடக்கணும். அல்லேலூயா. 50வது சங்கீதத்துல 14வது வசனம், என்ன செய்யணும்? நீ நானா? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. முதல்ல பாருங்க என்ன வார்த்தை வருது, நீ. யார் படிக்கிறாங்களோ நீ நான் தான். நீங்க படிக்கும் போது நானு, நான் படிக்கும் போது நீங்க. நீ தேவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திர பலிகளை இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை, உன்னதமானவருக்கு முன்பதாக உன்னுடைய பொருத்தனைகளை நீ செய். நீ என்னென்ன சொல்லியிருந்த, இப்படி வருவான் ஆண்டவரே, அப்படி போவான் ஆண்டவரே, இங்க நிக்குவான் ஆண்டவரே, வாரம் தவறவே மாட்டான் ஆண்டவரே, திருவிருந்து எடுத்துக்கிற ஆண்டவரே, பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ற ஆண்டவரே, இப்படி என்னென்னமோ நீ பொருத்தனெல்லாம் செய்திருக்கிற இல்லையா? முதல்ல என்ன சொல்ற பாருங்க, நீ ஸ்தோத்திர பலிகளை முதல்ல எடு, வேற ஒண்ணும் வேண்டாம். முதல்ல உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை இட்டு தேவனுக்கு முன்பதாக நீ செய்த அந்த என்னது உன்னதமான பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திர பலிதாங்க தேவனுக்கு பிரியமான ஒரு பலி. அதுல 23 பாருங்க, 23 என்ன சொல்லுது பாருங்க,
Whoever Give thanks offers to Lord. Whoever offers praises glorifies me, and to him who orders his conduct all right, I will show the salvation of God. இதாங்க முடிவு. துதி பலிக்குத்தான் முடிவு, ஜீவ பலிக்குத்தான் முடிவு, உகந்த பலிக்குத்தான் முடிவு, விசுவாச பலிக்குத்தான் முடிவு. ஆண்டவர் எங்கே சந்தோஷப்படுறார் பாருங்க. நம்மிடத்தில் இருக்கிறது அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறதை தேவனுக்கு முன்பதாக கொண்டு போகும்போது தேவன் சந்தோஷப்படுகிறாரா? என்ன சொல்றாரு? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. பத்தியா, அவர் எப்போ சந்தோஷமா இருக்கிறாரா? எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறாரா? நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது தான் give thanks to Lord. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை தேவனுக்கு முன்பதாக தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. வாழ்க்கை என்னும் வழியை ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்தது. மனம் திரும்பி வா, மறுரூபமாகுங்கள். இதான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய வழியை, ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உத்தமுள்ளவர்களாய் நம்ம மாறும்போது நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வழியை, பரலோகத்தின் வழியை காட்டுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய கருத்துல நம்ம எப்ப கொடுப்போம். இந்த தினத்திலிருந்து அன்பானவர்களை, ஸ்தோத்திர பலி இடுகிறவர்களை, நன்றி சொல்கிறவர்களை ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு வருவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? எல்லாருமே கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வழிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்க அநேக வார்த்தைகளை கேட்டாங்க, பாடினோம், துதித்தோம், ஜெபம் பண்ணினோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தோம். ஆண்டவரே, உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரே பா, எங்க வாழ்க்கையில உடைய ரட்சிப்பின் வழியை காட்டுகிறதற்காக நன்றி. ஆண்டவர், நாங்கள் உம்மை பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஜீவ பலியாய், ஆண்டவரே விசுவாச பலியாய், உகுந்த பலியாய், காணிக்கை பலியாய், ஆனந்த பலியாய், ஆண்டவரே நீதி உள்ள பலியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பின் வழியை எங்களுக்கு காட்டுகிறமைக்காக நன்றி. எங்களை சுற்றிலும் நிற்கிற சத்துருக்களை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டுகிறமைக்காக நன்றி. வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நெருங்காதபடிக்கு நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்கிறீர். அதற்காக நன்றி. கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் மனம் திரும்பி மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவர்களா எங்களை மாற்றுகிறமைக்காக கோடி நன்றி. கோடி கோடி நன்றி. ஆண்டவர் சொல்லுங்க, கோடி கோடி நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் வழியை எங்களுக்கு காட்டுகிறமைக்காக நன்றி. ஆண்டவர், வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, சமாதானத்தில் நடத்துவதாக, அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவீராக. அப்படியே செய்கிறமைக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை வழிநடத்தினீர், இனிமேலும் வழிநடத்திட போகிறமைக்காக கோடி கோடி நன்றி. அதனால எங்கெல்லாம் உபவாச கூட்டம் நடக்கிறதோ, மாலைவேளை எங்கெல்லாம் கூட்டங்கள் நடக்கிறதோ, எல்லா கூட்டங்களுடைய தேவ பிரசனம் இறங்கி வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாய் அர்ப்பணித்து நன்றி சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்த என்றைக்கும் சதாகாலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
ஹalleluya. Hallelujah. அருமையான வார்த்தைகளை கேட்டோம். அது ரொம்ப அழகா ஒவ்வொருத்தர் தியானிச்சு நின்றீங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு வசனங்களை படிச்சதுனால நான் நினைச்சேன் ஒவ்வொருத்தரும் விழித்திருந்து தேவ சமூகத்தில் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே இன்னைக்கு கேட்ட செய்தி, ஸ்தோத்திர பலியை இடுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திர பலியை இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக் கொள்வான். ஆகவே மகிமைப்படுத்துவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் இடுவோம், நாமும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே கடைசி பலியாக நன்றி பலிகளை செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வருவோம், துதி பலிகளை செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வரப்போகிறோம் என்று சொல்லி நன்றி பாடல அதை அப்படியே கேட்டுட்டு பாடுங்க. ஒவ்வொரு சிம்பிளான வேர்டு தாங்குது. அப்படி நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி 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 பலிகளை செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகளை செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகளை செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகளை செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்தே, உன்னனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர், மரணத்தின் விளம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்தே, உன்னனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர், மரணத்தின் விளம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி சொல்லலாமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஹல்லேலூயா. நன்றி பலிகளை செலுத்தி ஆலயத்துக்கு போனோம், துதி பலிகளை செலுத்தி அவரை போற்ற வரணும். ஆகவே வருகை தந்த ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அனுதினமும் இந்த ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கும்படி அனுதினமும் ஆண்டவரை நோக்கி நாம ஜெபம் செய்வோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை படிச்சு எல்லா வேளைகளிலும் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். God bless you all. Jesus coming soon. Hallelujah. கைகளை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி.